கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 25 எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்பா, இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் மகிமை நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து என் தேவநீர் மகிமைப்படுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதற்குள்ளாய் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னது போல இம்மட்டுமாய் ஒழித்து கொண்டவர் அப்பா, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆமென், ஆமென். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். அவர் மட்டுமா அவர் நடத்து வந்த கிருபையை நினைத்து நாங்கள் நம்ம எண்ணி துதிக்கிறோம். ஆமேன். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமேன். அத்தனையும் சொல்ல வேண்டுமென்ற 1000 ஆண்டுகளும் போதாது, 1000 நாவுகளும் போதாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலர் 27:5 எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமேன். மனிதர்கள் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, சத்துரு சொல்லுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நடக்கும். ஆமென். அவருக்கு எத்தனை பேர் அந்த இடத்துல பாருங்க, கப்பல் போக இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டதுன்னா, பவுல் சொல்றார் அவருடைய கப்பல் யாத்திரையில கப்பல் ஏதாவது விழுந்து விடும் என்று ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது, யாருக்காவது ஏதாவது நடக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, பாருங்க சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, சூழ்நிலை அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்லும். நம்ம வாழ்க்கை பயணம் செய்கிற வாழ்க்கையில சத்துரு சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம் ஏதாவது நடந்து விடும் என்று, உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னதுதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். நம் பிதாக்களை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை நடத்தினவர், ஈசாக்கை நடத்தினவர், யோசேப்பை நடத்தினவர். அவருடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கலாம், ஆனால் நடந்தே தீர்ந்தது. ஆமென். அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடந்தது. ஆமென். நம்ம பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் 430 வருடம் அடிமையாக வாழ்ந்த பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், 430 வருடம் கழித்து அவர்கள் மீட்டெடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஆபிரகாம் இடத்துல. அவர் சொன்னது அதேன்படி யாராவது தடுக்க முடிஞ்சதா? சத்துரு தடுக்க முடிந்ததா? பார்வோன் தடுக்க முடிஞ்சதா? ஒருவராலும் கூடாது. அவருக்கு தெரியும் எந்த பாதை வழியாக எப்படி வருவார்கள் என்று. அவர்களுக்கு வேண்டாம் தெரிஞ்சிருக்காது எப்படி ஆண்டவர் நம்மளை மீட்டெடுப்பார், எப்படி எந்த வழியாக கொண்டு போவார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி மீட்டெடுப்பார், எப்படி மீட்டெடுத்து கொண்டு போவார், எந்த வழியாக கொண்டு போடுவார், செங்கடல் வழியாக கொண்டு போவார் என்று அவருக்கு எல்லாம் தீர்மானித்தவர். ஆமென். அவர் தீர்மானத்தின்படி எல்லாம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். மக்களை மீட்டெடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அந்த நாளில 10 வாதைகளை அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்து வெளியே கொண்டு அந்த செங்கடலை பிளந்தார். ஆமென். அதே போலதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வானத்தையே இயற்கையவே அசைக்கிற தேவனை நம்ம பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். யோசுவாவுக்காக ஆண்டவர் நடு வானிலை சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினவர். ஆமென். அந்த போர்க்களத்தின் போது ஆண்டவர் கல் மழையினாலே மற்றவர் அந்த போர்க்களத்தில் கொண்டு வர யோசுவா யுத்தத்தில் இருக்கும் பொழுது. ஆமென். அதே போலதான் நமக்காக ஆண்டவர் இயற்கையையும் சூழ்நிலையும் மாற்றிக் கொடுக்கிற தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். எனக்கு இந்த இடத்துல ஒரு
ஒரு சின்ன சாட்சி ஞாபகம் வந்தது. இந்த ஊருக்கு நான் வந்தப்போ 2 வருடமாக நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் நீங்கள், எனக்கு இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த சுற்றி இந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு கட்டடத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், ஒரு வருடம் கழித்து நான் பார்க்கும் பொழுது அதே போல் ஒரு 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 நர்சிங் ஹோமை உருவாக்கி ஆண்டவர் எனக்காகவே கொடுத்த மாதிரி, நான் ஜெபித்த மாதிரியே ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். நமக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிற அந்த இடத்துல 8 வருடம் நான் வேலை பார்த்தேன். ஆமென் ஆமென். நமக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தெய்வத்தை நான் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, அதே போல என் பொண்ணு நர்சரி படிச்சு கொண்டிருக்கிற பொழுது 2 நாள் தான் போக முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் அப்போ வேண்டுனேன். நான் உண்மையிலேயே நான் சொல்லும் பொழுது, ஆண்டவரை, எனக்காக கவர்மெண்ட்டையே நீர் மாற்றி கொடுக்க உம்மால் கூடும் ஆண்டவரே இயேசுவே. அடுத்த வருடத்தில் முழு நேரமாக போகணும், அப்பதான் நான் வேலை பார்க்க முடியும். நான் ஜெபித்த பொழுது உண்மையிலே சொல்லும் பொழுது நியூஸை, அந்த விசுவாசத்தோடு நியூஸை மறுநாள் கேட்கும் பொழுது, இந்த ஒரு வாரத்துக்குள்ள கேட்கும் பொழுது நியூஸ்ல வருகிறது, வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நர்சரிக்கு வந்து ஃபுல் டைமா போகலாம்னு சொல்லிட்டு. பாருங்க, கவர்மெண்ட்டையே மாற்றுவார் உங்களுக்காக. சூழ்நிலையை மாற்றுவார் ஆண்டவர். நீங்க கேட்கிறதுக்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்கிற தெய்வத்தை நான் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை ஒன்றுமே தரையிலே விழுவதில்லை. எசேக்கியேல் 12:28 பார்க்க, அவருடைய வார்த்தை ஒன்றுமே, அதாவது அவருடைய வார்த்தை தீவிரமாய் நடப்பிக்கும். ஆமென். அவருடைய வார்த்தை ஒன்றும் தாமதிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அவருக்காக, உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆமென். ஏசாயா 14:24 பார்க்கும் பொழுது, நான் நினைத்தபடியே, நான் தீர்மானித்தபடியே நடக்கும். ஆமென். அவர் என்ன தீர்மானித்தாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சத்துரு தீர்மானித்ததில்லை, மற்றவங்க தீர்மானித்ததில்லை, யாரும் தீர்மானித்ததல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு நடக்கும். ஆமென். சூழ்நிலை என்ன வேணாலும் சொல்லலாம். நடுகிறவன் ஒருவனாக இருக்கலாம், நீர் பாய்ச்சிற ஒருவர்களாக இருக்கலாம். ஆனால் இறங்குகிற தெய்வத்தினால் தான் எல்லாம் நடக்கும். ஆமென். அவர் நமக்கு இறங்குகிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது எத்தனையோ முறை நம்ம அவருடைய வாக்குத்தத்தை நாம் மறந்து இருக்கலாம். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளை துரத்தி கொண்டே வரும். நம்மளுடைய எண்ணத்திலையும் சிந்தனையிலும் எல்லா இடத்திலையும் நம்மளை அதை விடாதபடி துரத்தும். பார்த்திருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட வார்த்தை நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஆமென். நம்மளை மறக்காதவர், நம்மளை மன்னித்து மனமிறங்கி அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். அவருக்கு உண்மையாக நாம் வாழும் பொழுது, அவர் உண்மையாக அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்துகிறதுனால சொல்லுகிறேன். ஒருவேளை வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு. ஒருவேளை ஒரு ஃபோன் கூட வந்து, நான் ஃபோனு தானே, இந்த பாவம் தானே பண்ணுறேன், ஒரு ஃபோன் தானே பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது எனக்கு பாவம்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஊழியக்காரர்கள கூட இருக்கலாம், மற்ற இடத்துல வேற யாராவது கூட இருக்கலாம், வாலிபர்களை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். ஊழியத்தில் இருந்துட்டு ஃபோனில் நான் தானே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்த பார்த்து சொல்கிறாரு, ஃபோனுனா கூட அது ஒரு பாவம் தான் இல்லையா? அந்த ஃபோன் நம்ம பண்ணுனா கூட சாதாரணமாக ஒரு ஃபோன் தானே அப்படி நினைச்சா கூட அது ஒரு பாவம் தாமே. அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் வெளிவரும் பொழுது தான் ஊழியத்திலையா இருக்கட்டும், மற்ற இடத்துலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு தருவார். பார்வோன் இடத்துல எப்படி பானபத்திரக்காரனை தன் தலையை உயர்த்தி மறுபடியும் நிலை நிமிர்த்தினதை போல உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி நிமிர்த்துவார். ஆமென். அதனால எல்லா விதத்திலையும் சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, உன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அவரிடத்துல நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தை உனக்காகவும் எனக்காகவும் செய்து முடிப்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். ஆமென். நமக்கு முன்பாக அவர் இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலை இல்லாதபடி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நம் கையிடத்தில் பிடித்து கொண்டு அவருக்கு பட்சத்தில் நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்படி ஆபிரகாமுக்கு வானத்தை பாரு, கீழே பூமியை பாரு என்று சொல்வது, நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது, மணலையும் எண்ண முடியாது, அது போல உங்கள் தலைமுறையையும் ஆண்டவர் எண்ணி முடிப்பார். ஆமென். உங்களுடைய தலையை உயர்த்துவார். எப்படி கிச்சிலி மரம் ஆமென் நடு காட்டில் தனியா இருக்கிறது போல உங்களை வேலை ஸ்தலத்திலே நடு கிச்சிலி மரத்தை போல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பில் ஒரு கிச்சிலி மரத்தை போல ஆமென் அது தனியா தெரியும் காட்டு மரங்களுக்குள்ள. அது போல உங்களுடைய தலையை மற்றவர்களுக்கு உலகத்திற்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தி நிமிரச் செய்வார். ஆமென். லூக்கா 18:7 படி பார்க்கும்போது தேவன்
தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியோட விஷயத்திலே பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஆமே. அவர் இருக்க பிடிச்சு கொள்ளுங்க. அவர் எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையானதை செய்து முடிப்பார். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அவருக்கு நடக்கும். ஆமே. அவர் சொன்னார், சொன்னதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடியும். ஆமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.